வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கவர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ல திட்டக்குழு மற்றும் திட்டக்குழுடைய தொடர்புடைய செய்திகள், அதை விட மற்றும் நம்ம அந்த கடந்த 10 வருடத்துல இந்த திட்டக்குழு அப்படிங்கிற டாபிக்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ முழுசா அந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திட்டக்குழு ஒரு கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நீங்க அடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம வீடியோக்குள்ள போக போறோம். திட்டக்குழு அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டங்களை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களை வகுக்கிறது எது அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ஆண்டு திட்டங்களை வகுக்கிறது எது, 5 ஆண்டு திட்டங்களை வகுக்கிறது எது அப்படின்னு செயல்முறைப்படுத்துவது எது அப்படின்னா திட்டக்குழு. ஓகேங்களா? இந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு இறுதி வடிவம் அல்லது இறுதி ஒப்புதல் கொடுப்பது எது அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் NDC அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிற மாதிரி பேரு. 2 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு, திட்டக்குழுவுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பது. ஓகேங்களா? அந்த 5 ஆண்டு திட்டக்குழு எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. 1950. திட்டக்குழு எந்த வருடம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1950. எந்த நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஆப்ஷன்ல கேக்குறாங்க. மார்ச் 15. நல்லா ஞாபகம். திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950 மார்ச் 15 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். திட்டக்குழுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பது. ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் திட்டக்குழு உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியும். எந்த வருடம் அப்படின்னா 1950 ஜனவரி 15 அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த திட்டக்குழுவுடைய உறுப்பினர்கள் யாரு, தலைவர்கள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பவுமே திட்டக்குழுவுக்கு ஒரே தலைவர் தான் இருப்பாரு, ஒரு துணைத் தலைவர் இருப்பாரு, 4 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திட்டக்குழு அப்படின்னா ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 4 முழு நேர உறுப்பினர்கள். நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? சோ இந்த தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதமரா இருப்பாரு. யாரு தலைவர் யாரா இருப்பாரு அப்படின்னா பிரதமர் தான். ஓகேங்களா? அடுத்து இந்த துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரு கேபினெட் மினிஸ்டருடைய கேட்டகரியில ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவரோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டருக்கு உள்ள பவரும் இந்த திட்டக்குழுவுடைய துணைத் தலைவருடைய பவரும் ஈக்குவலா இருக்கும். பிளஸ் 4 உறுப்பினர்கள் தான். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 4 முழு நேர உறுப்பினர்கள் தான் திட்டக்குழுல இருக்காங்க. அடுத்து இப்ப கண்டிப்பா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்ப திட்டக்குழு இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா 2015 ஜனவரி 31 திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டக்குழு கலைக்கப்பட்டு திட்டக்குழுக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 2015 ஜனவரி 31 அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா கடைசி திட்டக்குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு கடைசி திட்டக்குழுவுடைய தலைவர் யாரு அப்படின்னா மாண்புமிகு நரேந்திர மோடி தான் கடைசி திட்டக்குழுவுடைய தலைவரா இருந்திருக்காரு. கடைசி திட்டக்குழுவுடைய துணைத் தலைவரா இருந்தது யாரு அப்படின்னா மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படிங்கிற ஒருத்தவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இப்ப நம்ம பிரீஃபா பார்த்தாச்சு. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு 10 டாபிக் இருக்கும் சிலபஸ். அந்த 10 டாபிக்குமே நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு கழுகு பார்வை நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாபிக்கை பத்தி நமக்கு தெரிய வரணும். ஓகேங்களா? ஒரு அகலமா நம்ம படிச்சு வச்சுக்கணும். சோ இப்ப திட்டக்குழு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாச்சு. கடந்த 10 வருடத்துல நம்ம திட்டக்குழு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். திட்டமிடுதல் நோக்கமே என்ன? பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். அடுத்த கொஸ்டின் அப்படின்னா திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டுருக்காங்க. பாத்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 மார்ச் 15. திட்டக்குழு உருவாக்கப்பட்டது எப்ப? 1950 மார்ச் 25. 1950ஆம் ஆண்டில் திட்டக்குழு இவரால் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்களா? 1950 திட்டக்குழு அமைத்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின் அப்படின்னா இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. பிரதமர். எப்பவுமே திட்டக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். இந்த வீடியோல நம்ம திட்டக்குழு என்ன கடந்த 10 வருடத்துல கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் பார்த்தாச்சு. சோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் ப்ரீவியஸ் இயர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான்
நாங்க போடுற எஃபெக்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.